வந்து காலேஜோட கடைசி நாள். எக்ஸாம் நடக்க போகுது. கடைசி எக்ஸாம் இன்னைக்கு தான். இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காலேஜே போக முடியாது. அதனால இந்த லாஸ்ட் நாள ஒரு மெமரியா ஒரு vlog நீங்க வந்து பார்க்க போறீங்க. ஸோ வாங்க, காலேஜுக்கு ரெடி ஆயிட்டேன். காலேஜ் போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு அங்கே போயிட்டு பிக் பாஸ்ல சேரன் போயிட்டு எல்லா இடத்துலையும் உட்காந்து பார்த்துட்டு வர மாதிரி நாங்களும் போய் உட்காந்து பார்த்துட்டு வர போறோம். கடைசி நாள் நண்பர்களோட என்ன நடக்குதுன்னு வாங்க காலேஜுக்கு போகலாம். ரைஸ், எங்கள் கிளாஸ் ரூம் இது உள்ளதான் போகணும். அங்கே ஒன்று திறந்து ஒன்று இருக்குதா, அதுதான் எங்களோட ரூமு. எங்கள் உள்ளே பூட்டி வச்சிட்டாங்க. பார்க்கறது கொஞ்சம் பேய் வீடு மாதிரி இருக்கும். அவங்க எல்லாரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க எல்லாரும் போக போகிறாங்க. எல்லோரும் கடைசியாக ஒரு பாய் சொல்லிடுங்க. பாய். ஓகே, நான் போய் கிளாஸ் ரூம் கற்றுக்கிறேன். காய்ஸ், எங்கள் ரூம் மூடி இருக்குது. ஆனால் நாங்கள் வேறு ஒரு கிளாஸ் ரூம் உங்களுக்கு காட்டுறேன். இது இங்கே போய் நாங்கள் உங்களுக்கு காட்டுறேன். பார்க்கறதுக்கு அப்படியே ஹாஸ்பிட்டல் மாதிரியே இருக்கும். ஏன்னா இது பழைய ஹாஸ்பிட்டல் தான். இது அதை கட்டி மாற்றி காலேஜை கட்டி கால் கோச்சும் காணா. காய்ஸ், இந்த மாதிரி தான் இருக்கும் எங்கள் கிளாஸ் ரூம். பாருங்க. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு சார் மாதிரி அவன் பண்ணி கட்ட போகிறான். சார் கிட்ட செருப்படி வாங்க போகிறான். பண்ணி கட்டிவா நீங்களும் அப்படியே பை பண்ணும். ஐயோ நானே இவனும் இங்கே தான் உட்காருவோம். இந்த இடம் கிடையாது. நானும் இவனும் இங்கே தான் உட்காருவோம். கடைசியாக என் கூட நாங்கள் ஒரு போட்டோ எடுக்க போறோம். பாருங்க, பண்ணுங்க. எல்லாரும் கற்றுக்கிட்டீங்களா? இதுதான் எஸ்ஆர்எம் பாத்ரூம். பாருங்க, கக்கூஸ். गाइस बेटर लाइटा गाइस विराट प्रिय पर्दलची इदे नी बड़ी टाटी वेस्ट पड़दरा எங்க கண்ணே गाइस எங்க கிளாஸ்ல ஒரு ஸ்பைடர்மேன் இருப்பான். அவன் தான், பாத்துக்கோங்க. லைட்டா பாக்க டிடிஎம் மாஸ்டர் மாதிரி இருப்பான். இந்த பாத்ரூம்ல எவ்வளவு மெமரிஸ் இருக்குது. இந்த பாத்ரூம்ல எவ்வளவு மெமரிஸ் இருக்குன்னு சொல்றா. இதுதான நம்ம கிளாஸ். இந்த கிளாஸ் ராகுல் டெய்லி ஆய் போவா. அது வந்து நோட்டி டெய்லி 4 பீரியட் பாத்ரூம்ல போவாங்க. அது வந்து நோட்டி பார்க்கதே எங்க வேலையா இருக்கும். இவன்டா ஏழுமலை பிரிய நேரத்துல ஏதாவது ஒரு வார்த்தை பேசுறா. இந்த இடத்துல வீரன் மண்டையில பின்னால தூக்கி அடிச்சது, அப்புறம் ராகுல் மூத்திரத்தை குடிச்சது, அப்புறம் இந்த இடத்துல நிறைய ரீல்ஸ் எடுத்தது எல்லாம் இருக்குது கைஸ். அப்புறம் வீரன் கூடிய சீக்கிரம் என்ன வேலை செய்ய போறோம்னு இப்பயே நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் வேலை செய்ய போறான். வருங்காலத்துல இந்த காலேஜ்லயே வந்து பாத்ரூம் கிளீனர் வந்துருவான். இந்த இடத்துல நாங்கள் வந்து நின்று நிறைய ப்ரோக்ராம் மற்றவங்களுக்கு நடக்கும். நாங்கள் சும்மா வேடிக்கை தான் பார்ப்போம். எங்களுக்கு ஒரே ஒரு ப்ரோக்ராம் மட்டும் தான் நடந்தது ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்ப கவலையாக இருக்குது. அதுதான் எங்களோட ஆடிட்டோரியம். அங்கே தான் நிறைய ப்ரோக்ராம்லாம் நடக்கும். இப்போ ஏதோ நடக்குது போல், எல்லாம் கிளம்பி போட்டுருக்குறாங்க. ரைஸ், இங்கே பாருங்க, இதுதான் படிக்கட்டு. இந்த படிக்கட்டில் நாங்கள் ஏறி வருவோம். இது வந்து செகண்ட் ஃப்ளோர் லேப். எங்களுக்கு மூடி இருக்குது. இதோ அங்கே மூடி இருக்குதா ஒரு டோரு. அதுதான் இப்போ வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் பேய் வீடு மாதிரி இருக்கும். இருட்டானா பேய் பங்களா மாதிரி தான் இருக்குது பார்க்கறதுக்கு. மூடி இருக்குது இந்த இடம். வீரன் வந்து எப்பவுமே ஒரு வாட்ச்மேன், அவர் வந்து வெறுப்பேற்றுவான். அந்த வாட்ச்மேன் காட்ட போகிறோம். இதுதான் கைஸ். நான் பாய்ண்ணா, எங்களுக்கு காலேஜ் முடிஞ்சிச்சுண்ணா. பாய்ண்ணா. பாய்ண்ணா. இருக்குண்ணா. பாய் கைஸ். வாங்க போலாம். Wow, nice. Guys, இதுதான் கைஸ் எங்களோட கேண்டீன். மறக்க முடியாத நினைவுகள், சண்டைகள், காதல்கள், காட்சிகள்,
சமோசாவுக்கு 10 ரூபாய்க்கு சண்டை போடுதல், பிச்சை எடுத்தல் எல்லாம் நடக்குது. இப்போ காலியாக கிடக்குது பாருங்க. இதுதான் எங்களோட கேன்டீன், த கான்ஸ்டியூஷனல் வேர்ல்ட். இதுதான் கேஷ் கவுண்ட்ரு. நாங்கள் வந்து ஜூஸு கீஸு வாங்கிக்கலாம். ஆனால் இதுவும் தேட்டர் மாதிரி ஒரு கோக்கு 60 ரூபா இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட கேன்டீன். பாருங்கள், டே ரவுண்டாக உட்காந்து இருப்போம். இதுதான் கை கழுவுற இடம். இருக்கிற வரைக்கும் எப்படா முடிவு இருந்துச்சு, முடியும் போது ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. சரி அதான் விட்டு பிரியுதுன்னு நினச்சாதான். அதான் இந்த வருஷம் அரியர் வந்துடும்ல, அதில் வந்து எழுதிக்கோ. இதுதான் எங்களோட மெயின் என்ட்ரன்ஸ். இப்படி தான் நாங்கள் உள்ளே வருவோம். இவங்க தான் கைஸ் எங்களோட சார்லாம். சார் அப்படி ஒரு ஹாய் சொல்லுங்கள் சார். ஒரு ஹாய் சார். தேங்க்யூ கைஸ். இதுதான் எங்கள் காலேஜோட ஃப்ரண்ட் வியூ. பாருங்க, இதுதான் ரோடு. அப்படியே இங்கே பாருங்க, இப்படி தான் உள்ளே போவோம். நடந்து போய் அப்படியே போவோம். இன்னும் கூடிய சீக்கிரத்தில் இங்கே இடத்துல வந்து நாங்கள் உட்காந்துருப்போம். பாருங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்கு அந்த மாதிரி ஏதாவதுக்காவது வருவோம் நாங்கள். ஏழ்மலை, இந்த காலேஜ் எவ்வளோ மிஸ் பண்ணுவேன்? ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எல்லாரையும் மிஸ் பண்ணுறேன். நீ வாயிலேருந்து எதாவது பேசுறியாடா? கிளம்புறோம் இங்கேருந்து. வாங்க. விஜய் சார் அழுகுறியாடா? பார்க்க முடியாது. இப்பயே கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறோம். படின்னு சொல்றது இவனை தான். கிளாஸ்லேயே இவனை தான் இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். கைஸ், இவனை பாருங்க. இவனை பார்த்தா யார் மாதிரி இருக்குன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. கைஸ், அவ்வளோதான் கைஸ். காலேஜ் பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து சீஃப் கெஸ்ட்டாக நம்ம உள்ளே வரோம். ஓகே, காலேஜுக்கு சீஃப் கெஸ்ட்டாக உள்ளே வரோம். செருப்பால வச்சு துரத்த போகிறாங்க நம்மளை. கைஸ் பாவ, எங்களோட காளான் கடையை காட்டுறேன். நாங்கள் எப்பவுமே காளான் கடை சாப்பிடுவோம். பாய் சொல்லு சார். பாய். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சீக்கிரமா அப்பாவே சுனில் வந்து இந்த காலேஜ் எவ்வளோ மிஸ் பண்ணுறான்றது சொல்ல போகிறானா பாருங்க. சொல்கிறா சுனில், நீ முதல்ல சொல்லு. நான் வந்து இந்த காலேஜை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். வேணும்னு தான் ஆசையாக இருக்குது. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த காலேஜ் முடிஞ்சிடும்ன்றது. ஒரு மாதிரி சந்தோஷமாகவும் இருக்குது, ஒரு மாதிரி சோகமாகவும் இருக்குது, ஒரு மாதிரி துக்கமாகவும் இருக்குது, ஒரு மாதிரி ஹாப்பியாகவும் இருக்குது. இது குவார்டர்லி எக்ஸாம் முடிச்சு வீட்டுக்கு போய் 10 நாள் லீவ்ல இருக்கு போறியா? உங்களெல்லாம் விட்டு பிரிய போறேன். அதான் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். வாழ்க்கை இதோட முடிஞ்சிருச்சு. உனக்கு படிச்சதுக்கான வாழ்க்கை உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கைஸ் இருங்க, இந்த உலகத்துக்கு வீரன் ஏதோ சொல்ல போறானா, ஏதோ தத்துவம் கித்துவம்னு. அவன் கேளுங்க, சொல்றா தம்பி. யாரையாவது ஏதாவது இமிடேட் பண்ணி ஏதாவது கஷ்டப்படுற மாதிரி இருந்தால் ரொம்ப சாரி. சாரி, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. எல்லாரையும் பிடிக்கும், அவ்வளோதான். சரி, போதும். இந்த சென்டிமெண்ட்டு இதெல்லாம் ஒன்றும் வேணாம். இன்னும் வீட்டுக்கு போனோடனே நாய் எல்லாரும் நம்மளுக்கு பிளாக் பண்றோம். நாய் இந்த நாய் பேசுது. விளையாட்டு போகலாம். இங்க பாருங்க, அனைவரும் காளான் சாப்பிடுகிறோம் நண்பர்களுடன். கடைசி காளான்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் எப்போ காலேஜ் வரேன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி இங்க பக்கத்துலேயே வந்து இன்னொரு காளான் கடை இருக்கும். அவங்க கிட்ட தான் நாங்கள் வந்து எப்பயுமே வந்து வாங்கி சாப்பிடுவோம். அவங்க இப்போ கடையை காணோம். ஆனால் அண்ணன் கடைக்கு வந்திருக்கோம் இப்போ நாங்கள். ஆனால் அப்படியே ஒரு ஹாய் சொல்லுங்கண்ணா. வடபழனி வந்தீங்கன்னா அண்ணன் கடையில் வந்து நீங்கள் காளான் சாப்பிடுங்க. A few moments later. Guys, நாங்கள் எல்லாரும் கிளம்ப போகிறோம். ஏழுமலை எங்ககிட்ட விடைபெற போகிறான். ஏழுமலை பாய்டா. கர்ணா, நீ போவாத பாய் சொல்லிட்டு போ. பாய்டா, பார்த்து போ. பாய், பார்த்து போ. ஏய் பாய்டா, நீ பாய்டா. பாய்டா சுனில். பாய்டா பிரவீன். பாய்டா எல்லாருக்கும் பாய். இதுக்கப்புறம் எங்க நாங்கள் ஒன்று சேருவோம் தெரியல, பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாரும் நான் மிஸ் பண்ண போறேன். எல்லாரும் மிஸ் பண்ண போறேன் நான். எல்லாரும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கடைசி நாள். எல்லாரும் மிஸ் பண்ணி பிரிச்சு போக போறோம். பாருங்க, அவங்க வந்து எங்க சார்லாம். அவங்க எல்லாரும் நாங்கள் மிஸ் பண்ண போறோம். ஸ்ரீஹரி சார்
சரி சார் அவங்களாம் எல்லோரும் சார் நாங்கள் எல்லோரும் மிஸ் பண்ணுறோம்